நம்முடைய மே 7ஆம் தேதியிலிருந்து யூடியூப்ல டிவி சேனல்ல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் வீடியோஸ்ல முழுவதுமாக ஏன்னா நேற்று நம்முடைய ஆர்மி சீஃப் சிங்கப்பூர்ல இருந்தாங்க ஷாங்கிரிலா டயலாக்ல பேசினாங்க. ஆர்மி சீஃப்னுடைய இன்டர்வியூ நேற்று யாராச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. மொத்தம் இங்கே ஆப்ரேஷனல் டைமில் 15% நேரம் ஃபேக் நியூஸ்க்கு மட்டுமே நாங்கள் செலவிட்டோம். 15% ஆஃப் ஆர் ஆப்ரேஷனல் டைம். நம்முடைய இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஃபேக் நியூஸ், பாகிஸ்தான் போகிற ஃபேக் நியூஸ் உடனே டீபங்க் பண்ணணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வார் சிச்சுவேஷனில் இருக்கும், ஆன் த ஸ்பாட் டெசிஷன் எடுக்கணும், ரியல் டைம் அலர்ட்னஸ் இருக்கணும். அதில் 15% அவங்க நேரம் இதுக்காக இருந்துச்சு. அதில் மேஜர் மதன் குமார் அவர்கள் போன்றவர்கள் நிச்சயமாக அந்த 30% இருக்க வேண்டிய நேரத்தை 15% குறைச்சிருக்கிறாங்க. மிக வேகமாக என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பொய்கள், ஏன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும், வெஸ்டர்ன் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நிறையா கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு ரெக்கேஜ், ஒரு கீழே ஒரு ட்ரோன் வெளுகுதுன்னா ரெக்கேஜை வச்சு பேக்வேர்ட் இன்ஜினியரிங் பண்ணி அது என்ன ட்ரோன், அது எப்படி நம்ம சுட்டு வீழ்த்தணும். அதே நேரத்தில் ரஃபேல் மாதிரி ஒரு விமானத்துக்கு ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் டே 1லேருந்து, ஏன்னா எப்படி நம்ம ஊரில் நம்ம மிலிட்ரி ப்ரீஃபிங் பண்ணமோ நம்முடைய 2 எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி அவங்க ரெகுலராக பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒருத்தர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பெரிய ட்ரோல் மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் அவருடைய ஆங்கிலத்தையோ அவர் பேசக்கூடிய ப்ரீஃபிங்கை நீங்கள் பார்க்கணும், பயங்கரமாக இருக்கும். ஃப்ரீயாக இல்லாதவங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும். பாகிஸ்தான் ஆர்மியினுடைய மிலிட்ரி ப்ரீஃபிங் டெய்லி எப்படி பண்ணாங்க, அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் பண்ணாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாவில் அது வரணும், பிபிசியில், ஸ்கை நியூஸில், சிஎன்என்ல வரணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ரொம்ப லேட்டாக பண்ணாங்க. ஸோ அவங்க நைட்டு போய் பேசி முடிச்சிருவாங்க. நம்ம அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய 4 மணிக்கு மிலிட்ரி ப்ரீஃபிங் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பொய்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும், உதாரணத்துக்கு யூகேல பார்த்தீங்கன்னா பிபிசியில் நம்முடைய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி சார் அவங்க போய் உட்காந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பார் காலையில். அமெரிக்காவில் நம்முடைய அம்பாசிடர் போய் இப்போ சிஎன்என்ல பேசுவாங்க. ஸோ ஏன்னா ரியல் டைம் நம்ம கவுண்டர் பண்ணேன்னா வார் இஸ் ஆல் பெர்செப்ஷன் சார். யார் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை மாற்றி சொல்லும் பொழுது இது இன்னும் பெரிதாக பேசப்படும். வார் இஸ் ஆல்வேஸ் அபவுட் பெர்செப்ஷன். இன்னைக்கு பாகிஸ்தான் பாருங்கள், இவ்வளவு போனதுக்கு அப்புறம் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கு, கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு டேங்க் மேலே ஏறி போகிறாரு. எங்கே போனாலும் அந்த புதிதாக அந்த ஃபீல்டு மார்ஷல் கூடவே கூட்டிகிட்டு போகிறார். எங்கெல்லாம் கூட்டிட்டு போனார் பாருங்கள், டர்க்கி, அஜர்பைஜான், ஈரான் 3 நாட்டுக்கும். ஏன்னா அவருக்கு பயம், அந்த ஆர்மி சீஃபை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அவர் கூப் பண்ணி ஆட்சிக்கு வந்துடுவார். அதனால் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்னுடைய பிரத்யேகமான பிரச்சனை என்ன, பக்கத்திலேயே வச்சுக்கணும், அந்த பாம்பு பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி. தூரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி அந்த பிரைம் மினிஸ்டரை குத்திரும். ஸோ இவ்வளவு பொய்களுக்கு நடுவில் மேஜர் மதன்குமார் அவர்கள் போன்றவர்கள் பெரிய சேவையை யூனிஃபார்ம் போடாமல் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு வணக்கத்தை, நன்றிகளை சொல்லணும். சிஇஓ சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. காரணம், ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் தேவைப்படுதுங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை மே 7, 8, 9, 10 அதன் பிறகு நாம் எல்லோரும் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதுமே அதற்காக நேரம் கொடுத்து பொதுமக்கள் வெளியே வந்து நம்முடைய முப்படைகளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்திருக்கிறாங்க. அரசியல் கட்சி சாராத மனிதர்கள் கொட்டுகின்ற மலையிலெல்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. இருந்தும் இதற்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். குறிப்பாக சர்விங் ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு வரணும். என்ன நடந்துச்சு, ரூல்ஸ் ஆஃப் வார்ஃபேர் என்ன, என்கேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது. ஏன்னா அவங்க சொன்னது போல் ஒரு தலைமுறைக்கு ஒரு பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். 99க்கு பிறகு இன்னைக்கு அது 88 மணி நேரம் தான். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 4 days 88 hours, அவ்வளோதான் இது. அதில் நிறைய விஷயங்களை நாம் செய்திருக்கின்றோம். அடுத்து நமக்கு இது எப்போ டெஸ்ட் ஆகும்னு தெரியாதுங்க. ஏன்னா வார் நமக்கு வேண்டாம். ஆனால் எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலத்தில் நிச்சயமாக நம்ம ஒரு 2 front வாரை பார்க்கத்தான் போகிறோம். நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் ஒரு காலத்தில் ஒரு பக்கம் சைனாவையோ ஒரு பக்கம் பாகிஸ்தான் 2 நாடுகளையும் ஒரே நேரத்தில் நாம் டேக் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகுது. ஏன்னா காரணம், தவறு நம்ம மேல இல்லை, தவறு அந்த 2 நாடுகளின் மீது இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஸ்டேட்டஸ் கோ பவர். நாம் எந்த ஒரு நாட்டினுடைய எல்லையும் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடு கிடையாது. வேற ஸ்டேட்டஸ் கோ பவர். ஆனால் பாகிஸ்தானோ சைனாவோ அப்படி பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸ்பான்ஷனரி பவர்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு குறிப்பாக சைனாவை பாருங்கள், எத்தனை இடத்துல அவங்களுடைய பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன தீவுகளுக்கு சண்டை, பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். அதனால் நாம் அதற்கு தயாராகணும். அது எப்படின்னு தெரியாதுங்க. நம்ம தலைமுறையில் அந்த போர் வரலாம், நமக்கு அடுத்த தலைமுறை அந்த போர் வரலாம். அதையெல்லாம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லணும். குறிப்பாக இது போன்ற அற்புதமான மிலிட்ரி ஹிஸ்டோரியன்ஸை, சர்விங் ஆஃபீஸரை கொண்டு வரணும். அதையெல்லாம் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வு மூலமாக செய்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில்
என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முக்கியமானவர்கள் முதல் அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைந்திருக்கிறது. நேரம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, என்னுடைய வேலை ரொம்ப சின்ன வேலை தாங்க. காரணம் ஏன்னா தே லிவ்டு ரியாலிட்டி. சார் ஸ்ரீதரன் சார் இஸ் லிவ்டு ரியாலிட்டி. அங்கே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். 45 days கடலுக்குள்ள சப்மரீனில் யோசிச்சு பாருங்க. நம்மளால் லிஃப்ட்டில் 2 நிமிஷம் இருந்தாவே ஒரு மாதிரி இருக்கும், கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆயிரும். எப்படா அந்த லிஃப்ட்டை துறப்பாங்கன்னு இருக்கும். நான் பல இடத்துல பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை ஏற மாட்டேன். நான் படியில் தாங்க ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லாமல் தான் லிஃப்ட் ஏறி பழகினேன். ஐம் கிளாஸ்ட்ரோஃபோபிக். 45 days அந்த சப்மரீனுக்குள்ளே சின்ன அறையில் நீங்கள் கை இப்படி பெருசாக கூட நீட்ட முடியாது. அதுக்குள்ளே 45 நாட்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னா அது 2 முறை இருந்திருக்காங்கன்னா ஒரு நாட்டின் மீது கமிட்மெண்ட் இல்லாமல் அப்படி இருக்க முடியுமா? லிவ்டு ரியாலிட்டி. அதிகாரி வந்திருக்கிறாங்க. மேஜர் மதன்குமார் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்மியில் ஒரு கல்ச்சர் இருக்குதுங்க. இன்டெலெக்சுவல் சோல்ஜர்ஸ் நமக்கு வேணும். அதாவது ஒரு வார் ஃபைட்டிங் மிஷினரியில் அறிவாக செயல்படக்கூடிய, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப் நமக்கு வேணும். அது எப்பவுமே அமெரிக்கன்ல அது இருக்கும். நிறைய பேரை நம்ம சொல்லுவோம். ஸ்டான்லி மெக்ரிஸ்டல்லேருந்து ஆரம்பிச்சு ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அவங்கள மிகப்பெரிய ஆளுமைகள். ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவல் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு இன்டெலெக்சுவல் மிலிட்ரி ஸ்காலராக மேஜர் மதன்குமார் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனால் என்னுடைய வேலை இதிலிருந்து ஜஸ்ட் முன்னாடி போகிறது மட்டும்தான். மறுபடியும் காலத்தினுடைய அருமை கருதி இது ஒருக்கான ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு நான் அரசியல் பேச விரும்பலை. ஆனால் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது நம்ம அரசியல் பேசக்கூடாது. இதில் நம்ம அரசியலாக பார்க்கல. எல்லா கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருந்தோம். ஒருவேளை நான் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை நான் சுட்டி காட்டி பேசுகிறேன் அப்படின்னா குறையாக சொல்லவில்லை. அந்த நேரத்தில் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். இட் இஸ் ஆல்வேஸ் அ கான்டெக்ட் ஸ்பெசிஃபிக். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்கலி வெரி பவர்ஃபுல். $4 trillion எக்கானமி நம்ம வச்சிருக்கோம். மிலிட்ரிக்கு செலவு பண்ண முடியுது. வி கேன் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை. நம்மகிட்ட பணம் இல்லை. ஸோ அப்போ இருந்ததை இப்போ நான் கம்பேர் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா ஒரு ப்ராட் மைண்டடாக பேசணும் அப்படின்னா ஐ வில் நாட் கெட் இன் டு திஸ் பெட்டி பாலிடிக்ஸ். பட் ஒரு கம்பேரிசன் கான்டெக்ட் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இந்த போரை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக வித்தியாசமான போர். ஏன்னா பில் கிளின்டன் 1999 ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் த எர்த் இஸ் த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலகத்திலேயே ஒரு மோசமான பயங்கரமான இடம் இருக்குன்னா இந்தியன் சப்கான்டினென்ட். காரணம் 2 நியூக்ளியர் பவர்ஸ் 3 பேர் நெய்பர்ஸாக இருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே அது கிடையாதுங்க. 3 நியூக்ளியர் பவர்ஸ் நெய்பர்ஸ். ஒன்று பாகிஸ்தான், ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. 3 பேரும் பார்டரில் இருக்கும். 2 நியூக்ளியர் பவருக்கு சென்டரில் நம்ம மாட்டியிருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு நாடு ரோக் நாடு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there is a civilian command. ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை கூப்பிடணும், பிரசிடென்ட்டை பிரீஃப் பண்ணணும், முப்படை தளபதிகளை கூப்பிடணும், அவங்க கிட்ட பேசணும், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும், அவங்க கிட்ட பேசணும், எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசணும். எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியதான் இந்தியாவுடைய டெமோக்ரஸி. எடுத்தங்கவுத்தன் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. அது குறிப்பாக மோடி அவர்கள் எப்பொழுதும் அதை செய்யவும் மாட்டாங்க. அதிகாரம் இருந்தாலும் செய்யாத மனிதர் அவர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா there is a very clear cut way in which the prime minister functions. அதே போல முப்படைகள் வெரி பவர்ஃபுல். இது ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மிலிட்ரி கூ பண்ணி ஆட்சிக்கு வந்தவர்களும் எல்லா ஜெனரல்ஸும் அவங்க எல்லாமே இந்தியாவுடைய ஜெனரல்ஸும் சாண்ட்ஹர்ஸ்ட் யுனைடெட் கிங்டமில் சாண்ட்ஹர்ஸ்ட் ஸ்கூலில் ஒன்றாக மிலிட்ரி ட்ரைனிங் போனவங்க. ஸோ நீங்கள் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கூ பண்ணி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட இந்தியன் சோல்ஜர்ஸ் பேட்ச்மேட்டா கிளாஸ்மேட்டா யூகேல படிச்சிருக்காங்க. இது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி பாகிஸ்தானில் மிலிட்ரி கூ நடக்குது, ஆனால் இந்தியாவில் நடக்க மாட்டேது. ஒரே ஜெனரல்ஸ் ஒரே இடத்துல ஒரே சாண்டர்ஸ் ஸ்கூல்ல இருந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அது பண்ண மாட்டாங்களேன்னா அது இந்திய பாரத மண்ணினுடைய ஒரு தன்மை, ஒரு இயல்பு. ஸோ எல்லோருக்குமே நம்முடைய எல்லை தெரியும். ஒரு முப்படைகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும், அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும், அரசாங்கத்துக்கு அவங்களுடைய எல்லை தெரியும். நம்ம யாருமே ஒரு இடத்தை வயலேட் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் தடுமாறிடுது. ஸோ பாகிஸ்தான் நம்ம ஏன் ரோக் நேஷன் சொல்றோம்னாங்க, இந்த 3 பவுண்டரியும் பொருந்தாத ஒரு நாடு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் அத்தாரிட்டிக்கு எந்த கண்ட்ரோலும் யாருக்கு கிடையாது. என்ன வேணாலும் அவங்க செய்யலாம், பேசலாம். இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்த மே 7-8 பார்லிமெண்ட்ல என்னன்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ போறாரு ஸ்கை நியூஸ். ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள்லாம் தீவிரவாதிகள் பண்ணிட்டீங்க? நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வேணும்னே தான் தீவிரவாதிகளை வளர்த்தோம், அமெரிக்கா தான் வளர்க்க சொல்லிச்சுன்னு ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறார். நாங்கள் என்ன பண்ண முடியும், தீவிரவாதிகள் வளர்த்தனாத்திர நீங்கள் தான் காரணம், எங்களை தீவிரவாதிகள் வளருன்னு சொல்லி நாங்கள் தீவிரவாத நாடாக மாறிட்டோம். அதுக்கு ஒரு பாகிஸ்தான் எம்பி சொல்லுவாங்க, எய்தர் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இங்கிலீஷ் தெரியல, அல்லது என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு புரியல,
இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பேசுறாங்களே. ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் மெச்சூர்ட் லீடர்ஷிப் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்முடைய இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஆர்மி சீஃப் பேர் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, நேவி சீஃப் பேர் சொல்லுங்க தெரியாது, நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேர் சொல்லுங்கன்னா தெரியாது. காரணம் அவங்க யாருமே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. இப்போ உதாரணத்துக்கு ஜெனரல் ஆசிஃப் முனீர் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 22 பகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு 7 days பிஃபோர் ஒரு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கணும். அவர் ஃபுல் யூனிஃபார்மோட ஆர்மி ஜெனரல் வந்து பேசுகிறாரு, எல்லாம் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் உட்கார்ந்துருக்காங்க. அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட பேச மாட்டார். இந்தியா காஷ்மீர் ஜகுலர் வெயின், அது ரத்தம் ஓடணும் காஷ்மீரில். இது வந்து பெகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பேசுகிறார். ரத்தம் ஓடணும், ஜகுலர் வெயின் அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுருவோமா? அவருடைய முழு ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாடு இருப்பதே இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசுவார் அந்த ஸ்பீச் அப்படி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெரி வெரி கான்ஷியஸாக பேசக்கூடியவர்கள். ஒரு முப்படையினுடைய தளபதி யாராக இருந்தாலும் கூட அவங்க பேரு கூட தெரியாத அளவுக்கு மிலிட்டரி பிரீஃபிங் கூட லாஸ்ட் டே தான் சீனியர் லீடர்ஸ் வந்தாங்க. அது வரைக்கும் சீனியர் லீடர்ஸ் கூட பிரீஃபிங்க்கு வரல. ஸோ நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம். இது கடைசி சண்டை கிடையாது. மே 10 நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர், டெம்பரரி சீஸ் ஃபயர், டெம்பரரியாக நாம் நிறுத்தி இருப்பது இது கடைசி கிடையாது. காரணம், ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டாங்க, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க 14 பேர். ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு பக்கம் நாம ஆபரேஷனல் டாமினன்ஸை காட்டிட்டோம், வி ஹவ் ஷோன் ஹூ வி ஆர். நம்முடைய மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ்னுடைய ப்ரொவஸை நம்ம காட்டியிருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த நாடு அங்கே இருக்க முடியும். அப்போ தான் ஆர்மிக்கு மரியாதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 30% பாகிஸ்தானுடைய ஜிடிபியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய ஆர்மி சிமெண்ட் கம்பெனி நடத்துகிறாங்க, பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்டீல் கம்பெனி நடத்துகிறாங்க, பாகிஸ்தானுடைய ஆர்மி பிஸ்கட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பாகிஸ்தானுடைய ஆர்மி வேஃபர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியம். 30% பாகிஸ்தானுடைய ஜிடிபி ஆர்மி டிபெண்ட். ஆர்மியும் பாகிஸ்தான் எக்கானமி அவ்வளோ டைட் அப். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்மி அடங்கிடுவாங்க, இதன் பிறகு ஆர்மி அமைதியாக போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கவும் போகிறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ ரோக் நேஷன். ஒரு ரோக் நேஷனோட நம்ம சண்டை போகிறோம். இப்போ நிறைய நம்முடைய நண்பர்களை எதிர்பார்த்தது உடனே நம்ம பிஓகேவை பிடிச்சிடணும். ஏன் மோடிஜி பிஓகேவை பிடிக்கல? எனக்கு அதில் வந்து பெரிய ஒரு சங்கடம். பிஓகேவை மோடிஜி பிடிச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், we are a rising middle power. நாம ஒரு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான நம்மளுடைய உழைப்பில் பொருளாதாரத்தில் முன்னேறி மிடில் பவர், we are a rising middle power. அது எல்லாத்தையும் தாண்டி we are a power across the world. இந்தியா நம்மளை உலகத்தில் நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னா we are a responsible power. இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா collateral damage is so high. நெட்டானியோ இருக்கிறாங்க, ஒரு கொலேஷனு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாறினாங்க, புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க, ரைட் வின் பார்ட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. யாரை வேணாலும் எங்கே வேணாலும் அடி, நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க, அடிக்கலாம். ஆனால் கொலேட்ரல் டேமேஜ் இஸ் வெரி ஹை. இன்னைக்கு நம்ம ஒரு ரஃபேல் விமானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஆர்மி சீஃப் சிங்கப்பூரில் நேற்று சின்னதாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தினாங்க. எங்களுக்கு விமானம் வீழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நேற்று நம்முடைய ஆர்மி சீஃப் பயன்படுத்தினாங்க முதலாக. இதை வந்து உடனே வந்து எதிர்க்கட்சிகள் சில நண்பர்கள் அப்படியே பேசுகிறாங்க, இல்லை நம்ம விமானம் விழுந்துருச்சு. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், Day 1 மே 7 நம்முடைய ஏர்ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், வெரி கிளியர் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். காலையில் ஏர்ஃபோர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்ட முப்படைகள் எடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இஸ் ஒன்லி டு ஹிட் த டெரர் கேம்ப். காலையில் 1:05 1:30 25 நிமிடத்தில் அந்த 9 டெரர் கேம்ப் அடிங்க அப்படிங்கிறத ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். நாம பாகிஸ்தான் விமானத்தை அடிங்கன்னு நம்ம கொடுக்கல, நம்ம பாகிஸ்தான் ரடாரை அடிங்கன்னு நம்ம கொடுக்கல, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் அசட்டை காலி பண்ணுங்கன்னு நம்ம கொடுக்கல. வி ஆர் வெரி கிளியர். பெகல்காம்ல ஏப்ரல் 22 நடந்த தாக்குதலுக்கு பதிலடி டெரர் கேம்பை நாங்கள் சாத்த போகிறோம். 9 டெரர் கேம்ப். ஏற்கனவே பாண்டேஜி அவங்க சொன்ன மாதிரி ஊரியில் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி நம்ம அடித்தோம். புல்வாமாவை பொறுத்தவரை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி போனோம். பாலாகோட் இஸ் டெக்னிக்கலி இன்சைட் பாகிஸ்தான் டெரிட்டரி. லைன் ஆஃப் எல்ஏசியை தாண்டி உள்ளே போயிட்டு வந்தோம் 2வது முறை. இன்னைக்கு வித்தின் ஒரு 5-6 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் இது எங்கேயுமே நடக்காதுங்க. ஒரு ஆப்ரேஷனல் டாமினன்ஸில் இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானுடைய ஹார்ட்லேண்டுக்கு போகிறோம். முதல் நாள் அடித்த 9 டெரர் கேம்ப் பார்த்தீங்கன்னா சில டெரர் கேம்பில் 120 கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் பார்டரில் இருந்து. ஸோ முதல் முறையாக நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் அந்த டாமினேஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இட் இஸ் எக்ஸ்பெக்டட் சம் லாசஸ் வில் இன்கர். அதில் ஏற்கனவே ரொம்ப அருமையாக மேஜர் மதன்குமார் அவங்க சொன்னாங்க, பிளேன்லாம் வாங்கிக்கலாங்க, we are an economic power house, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. we are very clear in briefing also, பைலட் சேஃபாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அது நம்முடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம வந்து எந்த விஷயத்திலும் கூட நாம் அதில் கோட்டை விடவில்லை, அது முக்கியம்.
அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரியது போல் ஒரு ஆப்ரேஷனில் 85 இந்திய விமானங்கள் சொன்னாங்க, 45 பாகிஸ்தான் விமானங்கள், கிட்டத்தட்ட 130 ஏர்பிளைன்ஸ் ஓவர் 100 கிலோமீட்டர் ஜோனில் இருக்குது. எல்லாத்துட்டையுமே ரடார் இருக்குது. ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து சேட்டலைட்ஸ் மேலே இருக்குது. சைனீஸ் சேட்டலைட்ஸ் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. சைனாவுடைய கம்ப்ளீட் ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. எல்லோருமே மானிட்டர் பண்ணுறாங்க, பார்டரில் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்தியன் அசட்டை ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஹேங்கரை மானிட்டர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது. மிலிட்ரியில் ப்ரீஃப் பண்ணாங்க, அதைத்தான் நான் சொல்கிறேங்க. இன்ஃபேக்ட் பிரம்மோஸை நம்ம வந்து கடைசி நாள் 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா சுகாய் தஞ்சாவூர் பேஸ்லேருந்து கிளம்புச்சு. தஞ்சாவூர்லேருந்து வி லான்ச் த சுகாய், இங்கிருந்து அது கிளம்புச்சு. தென் வி லான்ச் த பிரம்மோஸ். இந்தியன் பார்டர்லேருந்து பிரம்மோஸ் அடிச்சு. ஏன்னா நம்ம அசட்ஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எவ்ரிபடி இஸ் வாட்சிங். சேட்டலைட்ஸ் இருக்குது. ஒரு விமான டேக் ஆஃப் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் பின் பாயிண்ட் ப்ரெசிஷனில் அடிக்கணும். அது மே 7ஆம் தேதி உலக நாடுகளுக்கு நாம் புரிய வைத்தோம். இந்தியாவுடைய மிலிட்ரி கெப்பாசிட்டி ஒரு படி நம்ம மேலே போயிட்டோம். வி ஹவ் கான் ஒன் ஸ்டெப் அஹெட். ஒரு மிலிட்ரி ப்ரெசிஷனில் டாக் ஃபைட்டில் எங்கனால பின் பாயிண்ட்டை அடிச்சுட்டு வர முடியும். அன்னைக்கே நம்ம தெளிவாக சொன்னோம், சண்டை முடிஞ்சிருச்சு. நீ ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் நீங்கள் அப்பாவி இந்தியர்களை கொண்டீங்க, ஒரு நேபாளியை கொண்டீங்க. நாங்கள் பதிலடி மே 7ஆம் தேதி கொடுத்துட்டோம். அவர் மிலிட்ரி ஆப்ரேஷன் இஸ் ஒன்லி நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் எனி ஆஃப் யுவர் மிலிட்ரி அசெட்ஸ். இது மிலிட்ரி அசெட்டே இல்லை, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்கலேட் பண்ணுறனா நீ பண்ணிக்க, நாங்கள் எக்ஸ்கலேட் பண்ணல. எங்கள் வேலை முடிஞ்சது. நான் வந்துட்டோம், பதில் சொல்லிட்டோம், தீவிரவாதிகள் உயிர் எடுத்துட்டோம். அவர் பிளேன்ஸ் வில் ரிட்டர்ன் டு ஹேங்கர். நாங்கள் அமைதியாக இருக்க போகிறோம். அதன் பிறகு பாகிஸ்தான் அவங்க வந்து சிவிலியன் பிளேஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க, கண்டமேனிக்கு தாக்க ஆரம்பிச்சாங்க, ட்ரோன்ஸ் போட்டாங்க. கண்டினியூஸாக எக்ஸ்கலேஷன், ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் 8, 9. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் அவங்க ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ ஜேடி வேன்ஸினுடைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். ஜேடி வேன்ஸ் சொல்கிறது வெர்பாட்டம் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி சொல்கிறாரு இன்டர்வியூவில், வித்தின் கொட்டேஷன், வி கான் கண்ட்ரோல் திஸ் கண்ட்ரீஸ். What we can try is encourage these folks to de-escalate a little bit. But we are not going to get involved in the middle of war. That is fundamentally none of our business. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், அது எங்கள் வேலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஜேடி வேன்ஸ் எதற்காக 9ஆம் தேதி காலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசினாங்க. இஃப் யூ லுக் அட் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என் கையில் அது இருக்குது, எந்த டைமுக்கு பேசினாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பது இது வரைக்கும். மே 9ஆம் தேதி ஜேடி வேன்ஸ் அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட பேசி என்ன சொல்கிறாங்க, ஆஃப் ரேம்ப் வெளியே வாங்க, சிச்சுவேஷன் எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு தேவையோ என்ன அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸ்கலேஷன் அல்ல லேடர் ஆஃப் எக்ஸ்கலேஷன் வேகமாக மேலே 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 போகிறாங்க, அதனால் நீங்கள் வெளியே வர பாருங்க. மோடிஜி வந்து ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி நிதின் கோக்லே அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஈவெண்ட்டில் காலையில் பேசினாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, அதாவது எங்கள் மேலே அவங்க புல்லட் அடித்தாங்கன்னா திரும்ப நாங்கள் மோர்டார் அடிப்போம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாகிஸ்தானுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு 9ஆம் தேதி பிரதமர் அவர்கள் ஜேடி வேன்ஸ் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நான் கமிட்டல் ரிப்ளை, இல்லை நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம். 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூஎஸ் மார்க் ரூபியோ பாகிஸ்தான் ஆர்மி சீஃப்ட்ட பேசுகிறாங்க 10ஆம் தேதி காலையில். ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவங்க மோஸ்ட்லி என்ன சொல்லி இருக்கணும், ஏன்னா இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் பீஸ் பண்ணி பார்க்குறோம், ரிவர்ஸில் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன சொல்லி இருக்கணும், குறிப்பாக 9ஆம் தேதி இரவோ 10ஆம் தேதி காலையிலோ இந்தியாவின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தயாராகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஃபட்டே 2ங்கிற மிசைலை டெல்லி ஏர்போர்ட்டை நோக்கி லான்ச் பண்ணுறாங்க. நாம் அன்றைக்கி வந்து நிறைய ஏர்போர்ட்டை நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம், குறிப்பாக டெல்லி ஏர்போர்ட்டை கொஞ்ச நேரம் நம்ம ஷட் டவுன் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த ஃபட்டே 2 மிசைல் வந்து டெல்லி ஏர்போர்ட்டை நோக்கி வரும்பொழுது நம்ம சிர்சா ஹரியானாவில் அதை சுட்டு வீழ்த்தி அந்த மிசைலை கீழே கொண்டு வரோம். அப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பெலஸ்டிக் மிசைலை கொண்டு வர்றாங்க, குறிப்பாக நம்முடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வார் என்பது அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக போகும். ஏன்னா இந்தியாவை நம்ம தடுக்க முடியாது. வி ஹவ் ஷோன், நாங்கள் ஃபஸ்ட்டு டெரர் கேம்ப் அடித்தோம், 2வது உங்களுடைய ரடார் சிஸ்டத்தை தூக்கணும், 3வது உங்கள் ஏர்ஃபீல்டை காலி பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஆப்ஷன் வேறு ஒன்றுமே இல்லைங்க. வி ஹவ் டு கெட் இன் டு சிவிலியன் டெரிட்டரி. நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க பவர் பிளான்ட்டை தூக்கணும், பாகிஸ்தான் ஃபுல்லாக பவர் போயிடும், வி ஹவ் டு டிஸ்ட்ராய் தேர் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கணும், அதில் கொலட்ரல் டேமேஜுங்கிறது அதிகமாக இருக்கும். மேபி அதை அவங்க பேசி இருக்கணும், ஜேடி வேன்ஸ் பிரதமர் அவர்கள் பேசியிருக்கக்கூடியது நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்கலேஷன். ஸோ பிரதமர் அவர்கள் மிக மிக தெளிவாக கடைசி அதெல்லாம் முடிந்த பிறகு 2 நாட்கள் கழித்து நாட்டு மக்கள்கிட்ட பேசும்பொழுது கூட தெளிவாக சொன்னாங்க, நாம முதல்ல இருந்து பாகிஸ்தானுடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நம்ம கையே வைக்கல. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும்
மே 10ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிரதமர்கிட்ட பேசுகிறாங்க. 3:30 மணிக்கு சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் மே 10ஆம் தேதி ஜெய்சங்கர் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. 3:35க்கு பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்தியாவுடைய டிஜிஎம்ஓக்கு பேசுகிறாங்க. 5:35க்கு யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. ஸோ இதுதான் டைம் லைன். ஸோ நமக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் வந்து ஒரு ஈகோ இஷ்யூ கிடையாது. ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு, நல்ல ஒரு பிரதமருக்கு அடையாளம் என்னன்னாங்க, எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அது இல்லை அப்படின்னா எண்ட்லெஸ் வார் சைக்கிளில் மாட்டிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் காசால் நடக்கிறதோ, உக்ரைன் ரஷ்யாவில் யூ வில் கெட் இன் டு அன் எண்ட்லெஸ் சைக்கிள். அதுவும் பிரதமர் தெளிவாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு டிஜிஎம்ஓ எங்கள் டிஜிஎம்ஓட்ட பேசுகிறாங்க, நீங்கள் சீஸ்ஃபயர் கேட்குறீங்க, நாங்கள் 5 மணிக்கு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம். அதுவும் பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வெரி கிளியர். இப்போ இருந்து நடக்கக்கூடிய எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் கூட from future we will consider that as an act of war. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபீஷியலா சொல்லவில்லை என்றாலும் கூட அதனுடைய இம்ப்ளிசிட் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டோம். இப்போ இருந்து நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். நாங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை பத்தான்கோட் மாதிரி 4 பாகிஸ்தான் போலீஸ் வாங்க பத்தான்கோட் பஞ்சாபில் வந்து பாருங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் போய் தீர்மானம் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். 15 நாள் பொறுக்க மாட்டோம். ஏப்ரல் 22 டு மே 7 பார்த்தீங்கன்னா எப்பவுமே காரியம் 16வது நாளில் பண்ணுற மாதிரி 16th தான் காரியம் பண்ணோம். நாங்கள் அந்த 16 நாள் 13 நாளில் வெயிட் பண்ண மாட்டோம், இமீடியட்டாக இருக்கும் அப்படிங்கிறத we have explained very clear. இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. we have got into a new thing. அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மிஷன்ஸ் வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார்ஃபேரில் வந்து மிஷன்ஸ் டாமினேட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஸ்பேஸ் வார்ஃபேர் வந்துருச்சு. நம்ம இவ்வளவு பேசும்பொழுது கூட ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம செஞ்சுருக்கிறோங்க. அதாவது பாகிஸ்தானுடைய ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம், மேலே பறக்கக்கூடிய பிளேன், அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோட்டஸ் தாமரை மாதிரி முதுகுல இருக்கும். அது ரியல் டைம் ட்ராக் பண்ணி சொல்லும். நாம் ஒரு பாகிஸ்தான் ஸ்வீடன் இருந்து வாங்கின ஸ்வீடிஷ் சாப் 2000 அதை நம்ம சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இந்த நேரத்தில். அது குறிப்பாக நம்முடைய நேத்ரா ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர்ட் ஏர்போர்ன் வார்னிங் சிஸ்டம், நம்ம அதை சுட்டு வீழ்த்தியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி ஹஸ் பிகம் ஸோ அட்வான்ஸ்டு. இன்னைக்கு ஆர்மிக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய 2வது பாகம். 3 பாகமாக இருக்குது. 2வது பாகம் ஆர்மியை நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா, ட்ரை கமாண்ட் ட்ரை சர்வீசஸ்க்கு முழுவதுமாக நம்ம நிற்கிறோமா அப்படிங்கிற கேள்வி. 2014 நம்முடைய ஆர்மியினுடைய மொத்த ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30% இந்தியன், 70% ஃபாரின். அதாவது ஒரு ஷூ, அவங்க வாங்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், அவங்க வாங்கக்கூடிய ஏகே ரக வெப்பன், ஸ்மால் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எதாக இருந்தாலும் கூட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30% மட்டும்தான் மேக் இன் இந்தியா, 70% நம்ம வெளியிருந்து வாங்குறோம். இன்னைக்கு நாம் அதை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க, இன்னைக்கு ஆத்ம நிர்பார் எல்லாமே நம்ம சொல்லி இன்னைக்கு நாம we have brought it down to 65%. 65% ஆர்மி இது வந்து நாம இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், நாம செய்யறோம். நம்ம கவர்மெண்ட்னுடைய கோல் பார்த்தீங்கன்னா 2030 முடியும் பொழுது we want to make it 90%. 90% ஆர்மி, அதாவது குறிப்பாக நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து உருவாக்குவாங்க. சொன்னாங்க எஸ்எம்இ சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையில் சில பயங்கரமான கம்பெனிஸ்லாம் இருக்குது. சென்னையில் கம்பெனி பேர் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்பலைங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைப்பன் யூரோ ஃபைட்டருக்கு ரடார்ஸ் கொடுக்குறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சில அற்புதமான நிறுவனங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் 12,000 15,000 crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய சில சென்னை கம்பெனிஸ் யூரோ ஃபைட்டருக்கு ரடார் இங்கிருந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போ யாருன்னா நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் யாருமே தொடலை, இத்தனை நாளாக சீண்டில். இன்னைக்கு தைரியமாக நம்முடைய பிரைவேட் செக்டருக்கு நம்ம ஓப்பன் அவுட் பண்ணுறோம். குறிப்பாக 2014க்கு பிறகு மோடி அவர்கள் செய்திருப்பது 74% எஃப்டிஐ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது 74% நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் லோக்கல் கம்பெனி கொலாபரேட் பண்ணிக்கங்க, கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கங்க. இது நாம் அரசோடு உறுதுணையாக இருக்கணும். 2 நாளைக்கு முன்பு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ மீட்டிங்கில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சைனா ஸ்பெண்ட்ஸ் 18% ஆஃப் தேர் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஆன் R&D. அவங்க மொத்த சைனாவுடைய பட்ஜெட்டில் 18% R&Dக்கு மட்டும் ஒதுக்குறாங்க. அமெரிக்கன் ஸ்பெண்ட் அபவுட் 15%. ஏன்னா பென்டகன் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இந்தியாவில் we are spending only 4 to 5%. 4-5% மணி தான் நாம் இன்னைக்கு R&Dக்காக ஒதுக்குறோம். ஸோ ராஜ்நாத் சிங் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க மிக விரைவில், இன்னும் அப்படின்னா அவங்க சொல்ல வந்தது 2-3 பட்ஜெட்டுக்குள்ள we will touch 10% அப்படின்னாங்க. 2-3 பட்ஜெட்டுக்குள்ள நாம 10% நாம R&D போயிடுவோம். ஏன்னா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாடு வளரும் பொழுது மட்டும்தான் ஆர்மிக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய முடியுங்க. 2004 குறிப்பாக நம்ம கார்கில் யுத்தத்தை எல்லாம் பார்த்த பிறகு
நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 77,000 கோடி செலவு பண்ணோம் 2004. இன்னைக்கு 20 ஆண்டுகள் கழித்து 2024 இன்னைக்கு 6,21,000 கோடி செலவு பண்றோம். 77,000 crore இருந்து இன்னைக்கு 6,21,000 கோடிக்கு நம்ம போயிருக்கோம். இது கண்டிப்பா 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடியை நோக்கி இன்னொரு மேட்டர் ஆஃப் 5-7 இயர்ஸ் நம்ம ஓடிரும். அதற்கு எக்கானமி வளரும், அது ரொம்ப முக்கியம். செகண்ட், நம்முடைய பிரைவேட் செக்டரை முழுமையாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமை நம்ம உருவாக்கணும். பிரம்மோஸ் நம்ம இவ்வளவு சூப்பரா பேசுறோம், என்னன்னு பாருங்க. ஆரம்பத்தில் பிரம்மோஸ் 15% 85% இருந்துச்சு. ஒரு பிரம்மோஸ் மிசைல் ரஷ்யா நம்ம கொலாபரேஷன்ல 15% உதிரி பாகங்கள் இந்தியா, 85% ரஷ்யா. இன்னைக்கு we have achieved 70-30. 70% உதிரி பாகங்கள் இந்தியா, 30% ரஷ்யா. ஏன்னா படிப்படியாக கான்சியஸா கேலிபிரேட்டட் அப்ரோச்ல முன்னேறி கொண்டிருக்கின்றோம். இதை பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்கணும், மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரணும், பொருளாதாரம் வீழ்ச்சி இல்லாமல் இருக்கணும், நிறைய பணம் டிஃபென்ஸுக்கு கொடுக்கணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மிஷன்ஸ் அவங்களுக்கு கேப்பபிளாக இருக்கும். அடுத்து சேலஞ்சஸ் இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப், ஏன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், நேராக பேசக்கூடியவர். அவர் வந்து ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு பெரிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நேராக பேசுகிறார். ஜஸ்ட் 2 days பேக். அது நமக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்கு தான், என்ன வெளிப்படையாக பேசுகிறாரு. அவர் பேசின 3 விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் அந்த நேரத்தில் வைக்கிறேன். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு நான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டை எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தா செய்யணும். நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்து செய்யல அப்படின்னா எங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொக்ரூட்மெண்ட் பாலிசி பிரச்சனை ஆகுது. நீங்கள் தேஜஸ் மார்க் 1 நீங்கள் எப்போ சொன்னீங்க, ஒன்று தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எப்போ எங்களுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? மார்க் 2 ஏன் இன்னும் ப்ரொடக்ஷனுக்கே நீங்கள் போகல, ப்ரோட்டோடைப்பே போகாமல் இருக்கீங்க? அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட் AMCA அது ஏன் இன்னும் வராமல் இருக்கு? அது இன்னைக்கு 5th ஜெனரேஷனில் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஆர்மி இஸ் போல்ட் அண்ட் பிரேவ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஏர்ஃபோர்ஸ் கேம்ஸ் நடக்கும் யூஎஸ்ல, யூரோப்ல எல்லாம். ஸோ ஒரு நாட்டிலேருந்து பெஸ்ட் பைலட்ஸ் அந்த நாடு அனுப்பும். நீங்கள் நல்லா கூகுளில் செக் பண்ணி பாருங்க, நிறைய ஏர்ஃபோர்ஸ் கேம்ஸை நம்ம இந்தியன் பைலட் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏரில் வந்து ஒரு காம்பேட் சினாரியோ அவங்க டெவலப் பண்ணி அமெரிக்கன் பைலட்ஸ், யூரோப்பியன் பைலட்ஸ், பிரெஞ்சு பைலட்ஸ், இந்தியன் பைலட்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா விருதுகள் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா we are highly skilled, அதில் எந்த டவுட் இல்லைங்க. அவர் பைலட்ஸ், அவர் யூனிஃபார்ம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹைலி ஸ்கில்டு. இன்னைக்கு நாம அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறோம். நம்ம நாடு முதலாக கேட்கிறோம், வேகமா நீங்க செய்யுங்க, HAL எங்களுக்கு கொண்டு வாங்க, எங்களுக்கு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் செய்யுங்க. அது ஒரு விதத்தில் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் தான். காரணம் இப்போ ISRO எப்படி ஒரு ISRO அக்கௌண்டபிள் ஒரு ஆர்கனைசேஷனா மாறி இருக்கோ, இன்னைக்கு HALட்ட ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுங்க. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வேர்ல்டு கிளாஸா நீங்க மாறுங்க. ஸோ அதனால் நிச்சயமாக எப்படி ISRO இன்னைக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆர்கனைசேஷனா மாறி இருக்கோ, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் நிச்சயமாக 10 ஆண்டுகள்ல ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் ஓவர் நைட்ல ஆக முடியாது. சப்போர்ட் பண்ணணும், பணம் கொடுக்கணும், சங்க் காஸ்ட் ஏகப்பட்டது போடணும். நீங்க அவ்வளவு பணத்தை விரயம் பண்ணணும், யோசிக்காம செலவு பண்ணணும், பெஸ்ட் சயின்டிஸ்ட்டை கொண்டு வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசிஷன் வெப்பன்ஸ், ஏரோநாட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மெட்டலர்ஜி தெரிஞ்சிருக்கணும், பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை இன்டெகிரேட் பண்ணி ஒரு வெப்பன் செய்கிறாங்க. அப்போ ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் நமக்கு வேணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்தியாவில் நம்ம க்ரோ பண்ணணும். இல்லை HAL இருக்கு, வேண்டாம் நம்ம போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ மோடிஜியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பொறுமையாக இருக்கார். நம்ம இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுவோம். நமக்கு ஒன்றும் இல்லைங்க, வேர்ல்டு மார்க்கெட்டில் ஷாப்பிங் போகிறது ஒன்றும் இந்தியாவுக்கு பெரிய விஷயம் இல்லை, எங்கே வேணாலும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நாம் இன்னைக்கு தெளிவாக இருக்கோம், டிஃபென்ஸ் ஆஃப்செட் எங்களுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கிட்டையும் வந்து நாங்கள் எது வேணாலும் வாங்க மாட்டோம். இந்த பெங்களூர் ஏரோ ஷோ பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் F-35 போட்டி போடுது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட் போட்டி போடுறாங்க. 2 பேர் இந்தியா முன்னாடி நிற்கிறாங்க, என் ஃப்ளைட்டை வாங்க, என் ஃப்ளைட்டை வாங்க, ஏன்னா நம்ம அடுத்து ஜெட் ட்ரைனர்ஸ் வாங்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் வாங்க முடியுங்கிற நிலைமை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவசரப்படாம லோக்கல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை வளர்க்கும் பொழுது மட்டும்தான் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணும் பொழுது ஒரு சிட்டிசன்ஸாக பொறுமை காத்து இங்கேயும் எக்ஸல், அதுக்கு உங்கள் குழந்தைங்க உள்ளே போகணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் படித்தேன், நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன், நான் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு போய் நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தேன். யூ ஷுட் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு கெட் இன்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து இன்னொருத்தட்ட எதிர்பார்க்குறோம். யாரோ குழந்தை வந்து யாரோ ஒரு மதன்குமார், யாரோ ஒரு ஸ்ரீதர் சார் போய் நாட்டை பாதுகாப்பாங்க. we should also say let my child be the child. என்னுடைய குழந்தையை நான் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுது இந்த நாடு அடுத்த கட்டம் போகும். நீங்க உங்க குழந்தைய அட்வான்ஸ்ட் பிசிக்ஸ் அனுப்பணும், ஹார்ட் கோர் சயின்ஸுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணணும், ஸ்டெம் சப்ஜெக்ட் கொண்டு போகணும்.
அவங்கள ஒரு நேஷனல் கான்ஷியஸா வேலை பார்க்க வைக்கணும். எல்லாருமே படிச்சோம், எல்லாருமே H1B விசா வாங்கிட்டோம், எல்லாரும் US போறோம், எல்லாரும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் இதை நாட்டு மக்களை ஆர்மிக்கு நம்ம செய்ய வேண்டிய பணி. அவங்களுக்கு பெஸ்ட் வெப்பன்ஸ் கொடுக்காம கையை கட்டி போட்டுட்டு நீங்க டூ ஃப்ரண்ட் வார் சண்டை போடுங்க, சைனா போய் அடிங்க, பாகிஸ்தான் போய் அடிங்கன்னா எங்க அடிப்பாங்க அவங்க? அதையும் ஒரு நாட்டு மக்களாக இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொந்தங்களே. அடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை இப்பவே காட்டிட்டாங்க. இப்பதான் அடிச்சோம், இப்பதான் எல்லாம் புகையெல்லாம் இன்னும் கூட முழுசா முடியல. இப்பதான் அவங்க போய் டர்க்கிக்கு போய் நன்றி சொல்லிட்டு, அஜர்பைஜான் நன்றி சொல்லிட்டு, ஈரானுக்குலாம் போய் நன்றி சொல்லிட்டு இப்பதான் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. வந்தோடனே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை லீகலைஸ் பண்ணி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு 5 days பேக். இதனுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க தன்மையை. இன்னைக்கு ஒரு பிட்காயின் இஸ் 91 lakh ரூபாய், 91 லட்சம் ரூபாய் ஒரு பிட்காயின். இன்னும் எவ்வளவு பிட்காயின் நம்ம மைன் பண்ண முடியும்? இன்னும் 11 லட்சம் பிட்காயின் மைன் பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா பிட்காயின் நீங்க எவ்வளவு மைன் பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான் மைன் பண்ண முடியும். இட் இஸ் பேசிக்கலி அதனுடைய ஒரு கிரிப்டோ ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும். இட் இஸ் கண்டெய்ன் டு a certain extent. இன்னும் 11 லட்சம் மைன் பண்ணலாம். அந்த 11 லட்சம் பிட்காயினுடைய மைன் பண்ணக்கூடிய பிட்காயினுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு 10 லட்சம் கோடி. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான்? ஓகே, நம்மகிட்ட பணம் இல்லை, இந்த நாட்டில் சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லை. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல 29வது தடையா கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் சண்டை நடக்கும் பொழுது தான் போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன பண்றான்? எப்படி நாம பணம் சம்பாதிக்கிறது? இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல, ஹெரோயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வித்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது தாலிபான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருந்தாங்க ஹெரோயின் சேலுக்கு. ஸோ அப்படின்னா இதுல வர்ற பணத்தை வச்சு நாட்டை நடத்தலாம். இன்னைக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அந்த கிரிப்டோ சீஃப் பிலால் பின் சாதிக் சாஹிப்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ரஷ்யா கஜாகிஸ்தானுக்கு அப்புறம் 3வது அஃபீஷியல் நாடா பாகிஸ்தான் வந்து பிட்காயின் மைனிங்கை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 lakh பிட்காயினை மைன் பண்ண போறோம். அப்ப நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 11 லட்சம் பிட்காயின்ல 2 லட்சம் பாகிஸ்தான் மைன் பண்ண போறாங்க. அந்த 2 lakh பிட்காயினை மைன் பண்றதுக்கு 2000 மெகாவாட் கரண்ட் வேணும். ஏன்னா பிட்காயின் இஸ் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ட், கரண்ட் வேணும். கரண்ட் இருந்தால் தான் நீங்க மைன் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஓடணும். இன்னைக்கு 2 லட்சம் பிட்காயின் மல்டிப்ளைட் பை 91 lakhs போடும். ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக நம்முடைய ஃபெடரல் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த பிட்காயினை இப்பவே பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் ஃபைனான்சிங், ஃபியூலிங் செக்ஸிஸ்ட் ஆக்டிவிட்டி, சைபர் கிரைம், நார்கோட்டிக்ஸ், அப்படின்னா பாகிஸ்தான் வார்ஃபேர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். ஓகே, நான் பிட்காயின் மைனிங்கை லீகலைஸ் பண்ண போறேன், 2 லட்சம் பிட்காயின் நான் லீகலைஸ் பண்ண போறேன், நான் அதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்ய. இட்ஸ் a rogue nation. ஸோ நம்ம கெப்பாசிட்டி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும். ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சது, நம்ம எல்லாம் பெட்டி படுக்கை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம், ஆர்மிக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பேஸுக்கு போயிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடலாம். நோ, இன்னைக்கு we have to go one step up. ஓகே, அவன் இந்த லெவலுக்கு போறான், நாம் என்ன பண்ணலாம்? அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்நேஷனல் ஆக்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்கான். எந்த நாட்டில் யாரு பேச்சையும் கேட்காம அவ்வளவு டெரரிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கான். இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய சேலஞ்சு நம்ம கண் முன்னாடி இருக்குதுங்க. ஒன்று, டிப்ளமசியை பயன்படுத்தி எப்படி பாகிஸ்தானை கண்டெயின் பண்ணணும், நம்பர் 1 கோல். ஏன்னா எல்லா டைமும் நம்ம சண்டை போட முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் அசெட்ஸை வளர்க்கணும், நம்பர் 2. மூன்றாவது, இன்டர்நேஷனல் ஃபோரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சசி தரூர் பாண்டே சார் சொன்னாங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை பார்த்தவர், ஒரு கொலம்பியன் கவர்மெண்ட்னுடைய ஸ்டாண்டை ஓவர் நைட் ரிவர்ஸ் பண்ண வச்சுட்டார். நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரிய விஷயம். அந்த டெலிகேஷன்ல வந்து சசி தரூர், தேஜஸ்வி சூர்யா எல்லா தலைவர்களுமே போனாங்க. ஸோ கொலம்பியா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஓவர் நைட் பேசி நெக்ஸ்ட் டே கொலம்பியா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணி, இல்ல நாங்க பாகிஸ்தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வித்ட்ரா பண்றோம். இது சக்சஸ். நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அனுப்புனால என்ன சக்சஸ்? கொலம்பியாவில் நடந்தது ஒரு சின்ன சக்சஸ் நமக்கு. ஸோ இதையும் நம்ம செய்யணும். அதே நேரத்தில் எல்லா ஆட்சிகளையும் ஒருங்கிணைக்கணும், குளோபல் பவர்ஸை ப்ரெஷர் போடணும். டொனால்ட் ட்ரம்ப் போன்றவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு விதத்தில் பிடிக்கல தான். ஏன்னா இது வந்து வேற நாட்டுகளுடைய தலையீட்டு நம்ம விரும்பல. அவங்க டிஜிஎம்ஓ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நாம ஒத்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் அமெரிக்கானுடைய அதிபர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு, நான் ட்ரேடை வச்சு அவங்களுக்கு பயங்காட்டினேன், நீங்க ட்ரேடு பண்ணலினா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னேன், நியூக்ளியர் பவர். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து பேசுங்க. ஒரு டிப்ளமசியில் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க. ஒருத்தர் அது பேசுறாங்க அப்படிங்கறக்காக நம்முடைய பிரைம் மினிஸ்டரோ நம்முடைய ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது பொய் அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. காரணம், டொனால்ட் ட்ரம்ப் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். he generally speaks like that. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்ட்ரெயின்ட் அதை ஹேண்டில் பண்றோம். இல்ல நடந்தது இதுதான். நிறைய டைம் பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது அவர் என்ன பேசல அப்படிங்கறத அவர் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த கேப்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாமே பேசணும் பிரைம் மினிஸ்டர் எதிர்பார்க்க கூடாது. வித்தின் த கேப்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பேசுறாங்க, திரும்ப இந்தியா பாகிஸ்தானை ஒரே இடத்துல ஈக்குவேட் பண்ண பாக்குறாங்க. கிரேட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறாங்க, மோடி எங்க இருக்காங்க? கிரேட் லீடர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்ங்கிறாங்க, பாகிஸ்தான் பிஎம் எங்க இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. அதுவும் நமக்கு ஒரு சேலஞ்ச். இன்டர்நேஷனல் லெவல்ல
அதை கையாளணும். நம்முடைய ஃபாரின் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ், நம்முடைய அதிகாரிகள் அதையும் ரொம்ப நாசூக்காக நம்ம கையாளணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு. ஒரு நாடாக ஒற்றுமையாக இருக்கணும். எஸ், அடுத்து நடக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய எஸ்கலேஷன் நம்ம பார்க்கணும். அவங்க என்ன நான் ஸ்டேட் ஆக்டரை வச்சு என்ன பண்ண போறாங்க அதையும் பார்க்கணும். நாம் வளர்ச்சியை விரும்பக்கூடிய நாடு, அவர்கள் போரை விரும்பக்கூடிய நாடு, அதையும் பார்க்கணும். நாம் we are to grow, we are not here to fight. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படி இருக்குனாங்க, ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி சொன்னார். பாகிஸ்தான் பிளேன் அப்படியே கீழே உழுக போகுது. உள்ள ஆர்மி சீஃப், பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வைன் குடியா, இன்னும் கொஞ்சம் வைன் குடியா, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். அவங்க அந்த மைண்ட் செட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரை வார் இஸ் காஸ்ட்லி ஃபார் அஸ். ஒரு சண்டைன்னு வந்தால் அது காஸ்ட்லி. இன்னைக்கு நமக்கு சண்டையில் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு இருந்தாலும் கூட உயிர்கள் போக ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாக்கம் நமக்கு தெரியும். 10 நாள், 20 நாள், 30 நாள் பொருளாதாரம் மந்தமாகும் போது அந்த பிரச்சனை தெரியும். ஸோ இந்தியா as a country we cannot afford to have war. பட் வந்த சண்டை நம்ம விரும்ப போறதில்ல. நாமளா போய் இன்னைக்கு பாகிஸ்தான் இன்னொரு வேலையை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட இன்டீரியர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன். பலுச்சிஸ்தான்ல ஆப்ரேட் பண்ற எல்லா லிபரேஷன் ஃப்ரண்ட்டையும் நாங்கள் இந்தியா பேக்ட் லிபரேஷன் ஃப்ரண்ட்டாக தான் நாங்கள் கருத போகிறோம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மத்தியானம். அதாவது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியிலிருந்து யாராக இருந்தாலும் இனிமேல் பாகிஸ்தானில் அது இந்தியா சப்போர்ட்டட் குரூப்னு தான் நாங்கள் வேர்ல்டில் பேசுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அடுத்த கட்டம் போகணும். டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஹெச்ஏல வேர்ல்டு கிளாஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையும் ஒரு நாட்டு மக்களாக உணர்ந்து வரி கட்டணும் சார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக அதுக்கு தான் நான் வர்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நேர்மையான, அவங்க நேர்மையாக நமக்காக நிற்கிறாங்க. தே ஸ்டாண்ட் ஃபார் அஸ். அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படல. அக்னி வீரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெரி வெரி யங் லைஃப், இப்போ தான் 1-2 இயர்ஸ் சர்வீஸ்க்குள்ளே இருந்திருக்கணும், உயர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு ஆர்மியினுடைய முறையில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. அவங்க வந்து ஒரு எவ்வளோ சினர்ஜிஸ்டிக்காக ஆப்ரேட் பண்ணாங்க பாருங்கள். 3 ட்ரை சர்வீசஸ், பெர்ஃபெக்ட் பிளெண்ட், ஒரு சிவிலியன் லீடர்ஷிப்போட இணக்கமான ஒரு சூழல், எங்கேயுமே தடுமாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதே ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பாலாகோட்டில் நம்ம அடித்தோம். இருந்தும் அதில் ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம், நம்முடைய ஒரு ஓன் ஹெலிகாப்டர் நம்ம வீழ்த்திட்டோம். ஏன்னா அந்த ஃபாக் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சண்டை நடக்கும் பொழுது பார்டரில் அவ்வளோ பிளேன்ஸ் பறந்துட்டு இருக்கும் பொழுது சில நேரம் நமக்கு எனிமி ஏர்கிராஃப்ட் என்ன, நம்ம ஏர்கிராஃப்ட் என்னன்னே தெரியாது. ஏன்னா ரடார்ஸ் இருக்கு, ரியல் டைம் ஆப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஒரு நியூக்ளியர் மிசைலை விட்டீங்கன்னா கதை முடிஞ்சது. ஏன்னா ஈவன் தே cannot afford to miss 1%, 0.001 ஒரு நியூக்ளியர் மிசைல் உள்ள விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்த ப்ரெசிஷன் நம்ம செஞ்சும் கூட ஒரு நம்முடைய ஓன் ஒரு ஹெலிகாப்டர், ஒரு சீனியர் லீடர்ஸ் இருக்கக்கூடிய டாப் பீப்புள் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அந்த இடத்துல வந்து வீழ்த்தப்பட்டது. நம்முடைய ஓன் ஏவுகணை. ஏன்னா we have to perfectly understand every time we are perfecting it. நேற்று ஆர்மி சீஃப் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆமாம் லாசஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் லாசஸ் வந்தோடனே நாங்கள் கேலிபரேட் பண்ணி டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். அதை நீங்கள் ஆர்மிகிட்ட பேஷண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் we are going to the next level. இன்னைக்கு பெர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. they are becoming perfect. வேர்ல்டு பவர்ஸோட கம்பீட் பண்ணுறாங்க. 4-5% டிஃபென்ஸ் பட்ஜெட் R&D வச்சு கம்பீட் பண்ணுறாங்க. லாங் டைம் அவங்க கையை கட்டி போட்டுருந்தோம். பிகாஸ் வி வாண்ட் டு பி அ பாசிஃபிஸ்ட் பவர். நான் அலைன் நேஷன். ஆர்மி நாங்கள் வளர்க்க மாட்டோம், பார்டரில் நாங்கள் போட மாட்டோம், சைனாஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, பாகிஸ்தான் சண்டை போட்டாலும் யூவென்ட்டை தான் நம்ம போவோம்னு சொல்லி ஆர்மியை கிட்டத்தட்ட 40-50 இயர்ஸ் நம்ம எதுவுமே அவங்களை அலோவ் பண்ணல. இன்னைக்கு தான் ஆர்மிக்கு அந்த சுதந்திரமும் ஆர்மி நீங்கள் செய்யுங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது we got to be little bit patient. கொஞ்சம் பேஷண்டாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு. ஒரு ரஃபேல் விழுந்துருச்சு, இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இட்ஸ் ஓகே சார், பைலட் சேஃபாக இருக்காங்க, வில் பை. இல்லை ரஃபேலோட ஸ்பெக்ட்ரா டிஃபென்ஸை பிரீச் பண்ணிட்டாங்களா, பார்த்துக்கலாம், வில் டேக் கேர் ஆஃப் இட். அதை தான் அந்த ஆர்மி சீஃப் சொன்னார். நாங்கள் வி வில் ரீகாலிபிரேட், வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த பொறுமையும் ஒரு சிட்டிசனாக இருக்கணும். கடைசியாக இப்போ நீங்கள் அமெரிக்கா, யூரோப் ட்ராவல் பண்ணீங்கன்னா அங்கே ஆர்மி சோல்ஜர்ஸ் யூனிஃபார்மில் வருவாங்க. ஒரு ஹாலிடேக்கு வரும் பொழுது யூனிஃபார்மில் வரும். டெல்லி ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன் நிறைய நம்முடைய சோல்ஜர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு லீவ் கேன்சல் ஆகி போனவங்கலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நான் வந்த விமானத்தில் லீவுக்கு ஊருக்கு வர்றாங்க. 27 நாள் லீவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட், நார்மல் சிவிலியன் மாதிரி இருந்தாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு 4-5 பேர்த்த பேசினேன். இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க, லீவ் கேன்சல் ஆகி போனவங்க திரும்ப வர்றாங்க. ஸோ நாம் என்கரேஜ் பண்ணோம் நம்முடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பையும். We should encourage army people to travel with uniform when they come for leave also. அவங்க லீவுக்கு வரும் பொழுது யூனிஃபார்ம்ல, அது நமக்கு ஒரு பெருமை. அமெரிக்காவில், யூரோப்பில் பார்த்தீங்கன்னா they come with uniform. ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறாங்கன்னா எல்லாரும் இருந்துச்சு நிற்பாங்க. எவ்ரிபடி ஸ்டாண்ட்ஸ் அப். எல்லா ஏர்லைனும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஆர்மியில் வேலை செய்கிறவங்க போர்ட் பண்ணுங்க, ஃபார்மர் ஆர்மி வேலை செய்கிறவங்க ஆர்ம் ஃபோர்ஸஸ் போர்ட் பண்ணுங்க, தென் ஒன்லி வி போர்ட். ஸோ அது வரும்பொழுது தான் பேட்ரியாட்டிசம் அடுத்த லெவலுக்கு. அதை பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆர்வம் வரும், நானும் ஆர்மி சோல்ஜர் ஆகணும், நானும் யூனிஃபார்ம் போடணும்.
அதையும் நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் நம்ம சொல்லணும். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டேக்ஸ் ஃபீட்பேக். நம்ம கிட்ட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, நம்ம தான் ஓட்டு போடுறோம், நம்ம தான் நம்முடைய ஒரு வாக்கு ஒரு அரசை தீர்மானிக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம ஆர்மியை நம்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்மியை நம்ம நம்பல. 1960s and 50s and 55 அவங்க எப்படி அவங்க வந்து சிவிலியன் கண்ட்ரோல் கொடுத்துடலாமா, அவங்க வந்து பவரை பிடிச்சிட்டாங்கன்னா எப்படி, பாகிஸ்தானை பிடிச்சாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ நமக்கு தெரியாதுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்மி சீஃபே பிரிட்டிஷ்காரன் தான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஆர்மியோட முழுமையாக நிற்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கோம். என்னுடைய கடைசி வேண்டுகோள், நாம நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை பார்க்குறீங்க, ஒரு சிட்டிசனா நீங்க சொல்லணும், ஆர்மிக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்போஷர் கொடுங்க. லெட் ஆர்மி கம் இன் யூனிஃபார்ம், லெட் தம் போர்ட் அ பிளேன் வித் யூனிஃபார்ம், லெட் தம் டிராவல் வித் யூனிஃபார்ம். அந்த கிராமத்துக்கு ஊருக்கு ஒரு ஆர்மி சோல்ஜர் லீவ்ல வரும் பொழுது நாம வீட்டுக்கு போய் பார்க்கணும். இன்னைக்கு எப்படி ஆர்மி சோல்ஜருக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போறோம். ஸோ வார் நடக்காதப்ப யாரோ ஆர்மி யாரோ லீவ்ல வந்தாங்க, யாரோ ஒரு நன்றி கூட சொல்றதில்ல. வி ஹவ் டு சே தேங்க்யூ. பார்க்குறோம், குழந்தைகளை என்கரேஜ் பண்ணும், தேங்க் தம் ஃபார் தி சர்வீஸ். உங்க சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. குழந்தைய அனுப்பணும். நீங்க எங்க பார்த்தாலும் கூட சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா ரியல் பேட்ரியாட்டிசம் கம்ஸ். நம்ம சிந்தூரப்போ ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறது வேறங்க. எப்பொழுதும் ஆர்மியோட இருக்கணும். ஏன்னா காரணம், இட்ஸ் a very very tough job சார். வாலண்டியரே எத்தனை பேர் நம்ம ஆர்மிக்கு போவோம், ஏர்ஃபோர்ஸ் போவோம், ஐயா மாதிரி நம்ம நேவிக்கு போவோம், எத்தனை பேர் வாலண்டியர். 45 நாள் சம்மரின்குள்ள யோசிச்சு பாருங்க சார், வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள். ஏன்னா நிறைய சம்மரின் எப்பாச்சும் நம்மளை உள்ள விடுவாங்க. நம்மள சிவிலியன்ஸ் வந்து அவங்க அந்த ஷோர்ல நிறுத்திருக்கும் போது உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். உள்ள போனாவே நமக்கே ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். அதில் இருக்கிறாங்கன்னா அவங்க நாட்டுக்காக there is something beyond it that drives them. அதையும் நாம் இந்த நேரத்தில் செய்யணும். அது நம்ம செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய மத்திய அரசுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். காரணம், ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எல்லாத்தையும் அரவணைச்சு போனாங்க. எல்லா அப்போசிஷன் லீடர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு பேசி ஒரு நேஷன் ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு வார் டைம்ல எப்பவுமே நம்ம நான் வச்சுக்கிறேங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் டெஸ்டட் இன் வார் டைம். வின்ஸ்டன் சர்ச்சில் வாஸ் டெஸ்டட் இன் வார் டைம். ஒரு வார் டைம் தான் ஒரு தலைவனுடைய முழு இயல்பை டெஸ்ட் பண்ணது. மோடிஜி வந்து அதை ஸ்பெக்டாகுலராக பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வார் டைமில் நம்ம பிஎம் டெஸ்ட் பண்ணல. அதே நேரத்தில் நம்முடைய 3 ட்ரை சர்வீசஸ்க்கு பெரிய நன்றி சொல்லணும். காரணம், வெரி ப்ரொஃபஷனல், ப்ரிசைஸ், ஒரு வேர்ல்டு கிளாஸ், ஏதோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் பார்க்கறத நம்ம இந்தியாவில் அவங்க செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டோன்னு அவங்க நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே நேரத்தில் சிவிலியன்ஸ்க்கு எல்லாருமே, எல்லா கட்சி எல்லோரும் வந்து எல்லாம் இருந்தாங்க. இதில் வந்து நம்ம என்னை பொறுத்தவரை சண்டை போடுறோம், சோஷியல் மீடியா சண்டை, வெளி சண்டை, அதெல்லாம் சண்டை, நார்மல் ஐடியாலஜிக்கல் ஃபைட் இஸ் ஓகேங்க. பட் சில நேரத்தில் பெருந்தன்மையாக நாமளும் இருக்கணும். ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வார் வரும் பொழுது பெருந்தன்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கு. இந்த முறை எல்லோரும் பெருந்தன்மையாக இருந்திருக்கும். அதுவும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நம்ம டிக் போட்டிருக்கிறோங்க. இதெல்லாம் எவ்ரிதிங் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்ம காலம் நம்ம தூக்கி வச்சுக்கணும். இதில் எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் பண்ணல. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும். எந்த உயிர் நமக்கு போகக்கூடாது. we are very very conscious about it. ஏன்னா ஒரு loss is a nation's loss. Let the army gets the best of equipments. Let us all pay our taxes, contribute our might. Economically let us grow. அவங்களுக்கு இன்னும் பெருசாக கொடுப்போம், பின்னாடி நிற்போம். நிச்சயமாக வருகின்ற காலம் இன்னும் சிறப்பாக நமக்கு இருக்கட்டும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் எந்த மிஸ்அட்வான்டேஜ் போனாலும் நம்ம சண்டை பாகிஸ்தானோட கிடையாதுங்க. அது கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அ ப்ராக்சி ஃபார் சைனா. ஏன்னா எப்படின்னா ஒரு ரவுடி, ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி ஏதாச்சும் விஷமத்தனம் பண்ணுவோம். அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடி ரெஜிஸ்டர் ஏன்னு போடுவாங்க. ரவுடி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஏபிசி. ஏ இஸ் அ மெயின் ரவுடி, பி இஸ் அ ஃபாரின் ரவுடி, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கிற ரவுடி, ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பி. சி பேர் பட்டிங் ரவுடி. அப்படின்னா இப்போ தான் ரவுடித்தனத்தை காட்டுறானா சி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 3மே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏபிசின்னு வரைமுறை இருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சி. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் ஏக்கு வர ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஸோ நமக்கு இன்னைக்கு ஏல இருக்கிறது சைனா மட்டும்தான். ஸோ நம்முடைய கண் சைனாவின் மீது இருக்கு. பாகிஸ்தான் ஜஸ்ட் அ ப்ராக்சி பவர். அவங்க சொன்ன மாதிரி சைனாவோட வெப்பன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எது ஓடும், எது ஓடாது, எது உழுவும், எது பறக்கும், எது பறக்காது. அதனால் பாகிஸ்தான் என்னதான் கத்துனாலும் கூட நம்ம ரிஸ்ட்ரெயின்டாக தான் பேச போகிறோம். பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு மதிச்சு பதிலுக்கு பதில் ஜெய்சங்கர் பேசுகிறாங்க, பதிலுக்கு பதில் ராஜ்நாத் சிங்ஜி பேசுகிறாங்க, பதிலுக்கு பதில் மோடி அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் நினச்சக்கூடாது, ஓ இவங்க ஏன் பேசலை, நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு நாம் எதுக்கு பேசணும். நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் யாராச்சும் பேசி அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் சி ரவுடி தான். அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஏக்கு வர முடியாது. சீல அவங்க இருக்கணும். அதே நேரத்தில் சைனாவின் மீது நம்ம கண்ணை எப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கும். அதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.